ஹலோ கைஸ் டைட்டில் பார்த்துருப்பீங்க. உண்மையிலேயே ஒரு வார்னிங் வீடியோ தான். என்ன அப்படின்னா IBPS PO எக்ஸாம். பிகாஸ் IBPS PO வந்து இவ்வளோ ஹியூஜ் வேகன்சி கவுண்ட் வந்து அடுத்து வருமா என்னன்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ப்ரிலிம்ஸ் நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்கீங்க. பட் நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணுறது, கால் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப கடுப்பாக இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ணுறது, இது என்ன பண்ணுறது, மெயின்ஸ் லெவல் கொஷின்ஸ்லாம் ஆப்டிலாம் பார்க்குறது மண்டையாக இருக்குது. எப்படி சால்வ் பண்ணுறது, இந்த மாதிரி உண்மையிலே வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து நீங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற அந்த விஷயங்கள்லாம். ஸோ என்ன அப்படின்னா ஒரு சின்ன ஒரு விஷயம், ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு தான் வந்தேன். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட் தயவு செஞ்சு, நான் 3 மாதம் தான் படிச்சிருக்கேன், இல்லை நான் கடைசியாக இப்போ வந்து செப்டம்பர் அக்டோபர் மட்டும்தான் படிச்சிருக்கேன். என்ன நீங்கள் படிச்சிருந்தாலுமே, நீங்கள் 6 மாதம் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை 3 மாதம் படிச்சிருந்தாலும் சரி, எவ்வளோ படிச்சிருந்தாலுமே படித்ததை மட்டுமே ரிவைஸ் பண்ணுங்கள். இந்த ஒரு 1 வீக் வந்து அடுத்து வரப்போகிற எக்ஸாம் வரைக்கும், அந்த 26th எக்ஸாம்னா அது வரைக்கும் வந்து திருப்பி புதுசாக எதையுமே எடுக்காதீங்க. படித்ததை மட்டுமே திருப்பி ரிவைஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம அந்த திருப்பி ரிவைஸ் பண்ண தான் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது நம்மளுக்கு ரெஜிஸ்டர் ஆகும். நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லாவே ரெஜிஸ்டர் ஆகும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் படிக்கிறதுக்கும் ஒரு 3rd டைம் அதை ரிவைஸ் பண்ணுறதுக்கும் வந்து நல்லாவே உங்களுக்கு வேரியேஷன் தெரியும். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து, இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா குவிஸ் மாதிரி கொண்டு போயிட்டு இருந்தோம். அது இடையில மிஸ் ஆயிடுச்சு, ஸோ மன்னிச்சுக்கோங்க. ஸோ அந்த கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ் வந்து மந்த்லி குவிஸ். ஏன்னா மந்த்லினா எனக்கும் வந்து டக்குன்னு முடிச்சிடும். பிகாஸ் SSCக்கு கண்டென்ட் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு இடையில. நான் அதை கம்ப்ளீட்டாக முடிச்ச அப்புறம் உங்களுக்கு என்ன அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறேன். ஸோ அதனால எனக்கு கம்ப்ளீட்டாக அது ஹெக்டிக்காக இருக்கிறதுனால இது இந்த பாப்பா வேறு இதுவும் எனக்கு வந்து பேரலாக கொண்டு வர முடியல. ஸோ என்ன அப்படின்னா IBPS POக்கான குவிஸ் மேரத்தான், ஆகஸ்ட் மந்த்துக்கான மேரத்தான் நாளைக்கு ஈவினிங் 3 o'clock இருக்கும். ஸோ நாளைக்கு ஈவினிங் 3 o'clock IBPS POக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஆகஸ்ட் மந்தோடது. ப்ராபபிளி லைக் 200+ questions, 250 questions அது இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஆகஸ்ட் வந்து நாளைக்கு ஃப்ரைடேவா, ஸோ சாட்டர்டே சண்டே 2 நாள் உங்களுக்கு டைம். மண்டே அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா நம்ம வீக்லி குவிஸும் முடிக்க முடியாது நான் ஒவ்வொரு இதாக வச்சுட்டு இருந்தாலுமே, 5 days 7 daysன்னு வந்தாலுமே. அதனால் நீங்கள் 2 நாள் டைம் எடுத்துக்கோங்க. அண்ட் மண்டே இருக்காது. மண்டே ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா 3 o'clock வந்து இதே மாதிரி செப்டம்பர் குவிஸ். அண்ட் அடுத்து 2 days விட்டு டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஈவினிங் வந்து அக்டோபர் மந்த் குவிஸ். ஸோ இதோட முடிச்சிடலாம். அண்ட் ஃபைனலாக வந்து ஃப்ரைடே வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி, நவம்பரில் வந்து ஒரு 15 நாள் இருக்கா. ஸோ அந்த 15 நாள் இந்த கேஸ் லைக் ஒரு 17 நாள் அது ஒரு குவிக் ரிவிஷன் மாதிரி வச்சுக்கலாம் ஃப்ரைடே. அதாவது நவம்பர் மந்த் வந்து நீங்கள் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்லேயே ஓரளவு கவர் பண்ணியிருப்பீங்க, அது கொஞ்சம் ஞாபகத்து இருக்கும். ஸோ அதனால் நம்ம வீக்லி இந்த விஷயம் ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்டு, இது மறக்காமல் வந்துருங்க. நாளைக்கு ஈவினிங் 3 o'clock இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் இந்த டைம் வந்து நிறைய செக்ஷனல் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்கள், டாபிக் வைஸ் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி பாருங்கள். பிகாஸ் நான் திருப்பி அதான் உங்களுக்கு நீங்கள் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கீங்க, ஐம் ஓகே வித் தி ஃபுல் மார்க் அப்படின்னா நோ இஷ்யூஸ், நீங்கள் ஃபுல் மார்க் ப்ரொசீட் பண்ணலாம். பிகாஸ் நிறையா பேர் வெக்ஸ் ஆகுறதே வந்து இந்த ஃபுல் மார்க்கில் தான். உட்காந்துட்டு எங்களுக்கு ஆன்சரும் வரல, திருப்பி அதை நான் ரிவ்யூ பண்ணுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்குது. ரொம்ப கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா 1 day ஃபுல்லாக அதுலேயே ஆக்குபைடாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு. ஸோ அது ஒரு விஷயம் கவனத்தில் வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் எதில் கன்வீனியன்ட்டோ அந்த மாதிரி எடுங்க. நான் ஃபுல் மார்க் ஓகே தான், எனக்கு கன்வீனியன்ட்னா ஓகே, யூ கேன் கோ வித் திஸ். அது இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து செக்ஷனல் டெஸ்ட் ஆர் டாபிக் வைஸ் டெஸ்ட் நிறையா எடுத்து பாருங்கள். நம்ம டுமில் செஷன் மார்னிங் மிஸ் பண்ணாதீங்க. மெயின்ஸ் லெவல் கொஷின்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி SBI POக்காக இருக்கட்டும், SBI கிளர்க்காக இருக்கட்டும், எல்லாம் கலந்து தான் கொண்டு வந்துட்டுருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் டெய்லி வாங்க. கண்டிப்பாக வேர்த்தான செஷனாக தான் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி டெய்லி ஃபஸ்ட்டு திங் கரண்ட் அஃபேர்ஸ் அதுவும் திருப்பி படிக்க வேண்டாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படி திருப்பி படிக்க வேண்டாம்னா திருப்பி புதுசாக படிக்க வேணாம். அண்ட் இன்னொரு விஷயம், செகண்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக வருதோ, அதாவது எனக்கு ஃபுல் மார்க் ஓகே, நான் நிறைய செக்ஷன் வைஸ் பார்த்துருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு இது ஓகேவா இருக்குன்னா பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா வெக்ஸ் ஆகிட்டு ஐயோ என்ன பண்ணுறதுன்னு அப்படியே உட்காந்துடாதீங்க. டாபிக் வைஸ் டெஸ்ட் நிறையா எடுங்க, செக்ஷன் வைஸ் நீங்கள் சால்வ் பண்ணலாம்.
இன்னைக்கு மார்னிங் வந்து ஒரு ரீசனிங் செக்ஷன் சால்வ் பண்ணுறீங்களா, அடுத்ததாக ஒரு ஈவினிங் போல் 3 o'clock போல் ஆப்டி சால்வ் பண்ணுறீங்களா, அடுத்து இங்கிலீஷ் ஒரு நைட், இந்த மாதிரி செக்ஷன் வைஸ் டெஸ்ட் சால்வ் பண்ணி பாருங்க. அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான விஷயம், எல்லாத்துக்குமே ஈக்குவல் ப்ரையாரிட்டி கொடுங்க. ஸோ ஒரு சப்ஜெக்ட் நிறையா கவர் பண்ணுறது, ஒரு சப்ஜெக்ட் வந்து கம்மியாக கவர் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணாதீங்க. எல்லாத்துக்குமே ஈக்குவல் ப்ரையாரிட்டி கொடுங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு டைம் நம்மளை ஏதாவது ஒன்று தூக்கி விடும், ஏதோ ஒன்று கால் வாரி விடுற மாதிரி இருந்துச்சுனாலும் ஏதோ ஒன்று தூக்கி விடும். அப்போ ஈக்குவல் ப்ரையாரிட்டி கொடுத்துருந்தா தான் நம்மளால் போய் அங்கே அட்டெம்ப்ட் பண்ண முடியும். 3 விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3 விஷயத்தையும் தள்ளி விட்டுக்கிட்டே இருக்குது இந்த மேடம் எல்லாத்தையும். ஸோ டாட்டா பை சி யூ கைஸ். இதான் நான் சொல்லணும்னு வந்தேன். வார்னிங் உண்மையிலே வந்து IBPS POன்றது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வார்னிங் தான் மெயினாக சொல்ல வந்தேன். வேணா வெக்ஸ் ஆகும் தான் நம்மளுக்கு கொஷின்ஸ்லாம் சம்டைம்ஸ் பார்க்குறப்ப. பட் ஆனால் நம்ம வந்து எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது, ஒவ்வொருத்தவங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி உங்களால் தான் வந்து உங்களுக்கு தான் தெரியும். உங்களுடைய வீக் பாயிண்ட் என்ன அண்ட் ஸ்ட்ராங்கர் ஜோன் வீக்கர் ஜோன் என்ன, ஸ்ட்ராங்கர் ஜோன் என்னன்றது உங்களுக்கு தான் தெரியும். அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருமே கிளியர் பண்ணிடுவீங்க. கிளியர் பண்ண வாழ்த்துக்கள். ஸோ கொஞ்சம் ஏதாவது வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன்ஸ் வேணுனாலும் கால் பண்ணுங்கள். நான் எப்போயுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக தான் இருக்கும். ஸோ டாடா பை சி யூ கைஸ்.